இந்த பேப்பரை கூட ஒழுங்கா எடுத்து வைக்க மாட்டியா? ஏன்டா இப்படி இருக்கியோ? அப்பா அப்பா இங்கே பாருங்கப்பா, இந்த பொண்ணு பேர் லதாப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு, அழகாக இருப்பா. எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் இவ்வளோ இருக்கிறா லவ் பண்ணுறப்பா. இவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏண்டா போன மாதம் வேற பொண்ணு பேரை சொன்ன? அவளை பற்றி பேசாதீங்கப்பா. நீ வெட்டியாக இருக்க, உன்னை நம்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டாப்பா. அப்பா உங்கள் பிஎஃப் அமௌண்ட்லேருந்து ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் கொடுங்கப்பா. அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணி நல்லா வந்துடுவேன்ப்பா. அதுக்கப்புறம் லதா வீட்டில் போய் பேசலாம்ப்பா. இது வரைக்கும் தொலைச்சதெல்லாம் போதும். என்கிட்ட இருக்கிறதே இவ்வளோதான். இதையும் தொலைச்சிட்டு கடைசி காலத்தில் என்னை பிச்சை எடுக்க வச்சிடாத. அப்போ உங்கள் பணம் மட்டும் அப்படியே இருக்கணும். எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் உருப்படுன்னு எப்படி? வச்சுங்க நல்லா. இப்போ என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஒரு வேலைக்கு போ, கஷ்டப்படு, பிஸ்னஸ்ஸு, பணம் இதெல்லாம் வெளியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கடா. போடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் செத்தா என் தவசத்து கூட எங்கள் அப்பா செலவு பண்ண மாட்டார், நல்லாவே எனக்கு தெரியும். போங்க. பிரபாகர், யாருங்க நீங்க? இவ்வளோ நாளா எங்க இருந்த பிரபாகர்? உன்னை எங்கெல்லாம் தேடுன்னு தெரியுமா? ஏங்க நீங்க யாருங்க? என்னை யாருன்னே மறந்து போச்சா உனக்கு? ஏங்க நான் மகேஷுங்க, நான் பிரபாகர். நான் தான் உன்னை வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னேன். அதுக்காக வராமே இருந்துருவியா? என்னை பார்க்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? வா, எதுவா இருந்தாலும் இங்க நின்று பேச வேண்டாம். வா, வீட்டுக்கு போலாம். இல்ல நீங்க போலாம். வா. என்ன வா, உள்ள வா, உட்காரு. உட்காரு. செல்வா, சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து வைங்க. சரிங்கம்மா. இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி இங்க இருக்கலாம். இரு, வந்துடுறேன். ஏங்க ஏங்க இவங்க யாருன்னு எனக்கு தெரிலங்க. யாரோ பிரபாகர் நினச்சி என்ன கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் பிரபாகர் இல்லைங்க, என் பேர் மகேஷ். ஓ அப்படியா? அவர் வீட்டுக்காரர் பேர் பிரபாகர்ப்பா. அவர் 3 மாதம் முன்னாடி இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் இந்த அம்மா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. எப்பவும் வீட்டிலே தான் இருப்பாங்க. உங்களை பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கார் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ வசதி இருந்து என்னங்க பண்ணுறது, கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலைன்னா ஆறுதலாக அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்களேன். பிரபாகர், குடிக்க வேண்டான்னு சொன்னதால தானே என்னை விட்டுட்டு போயிட்ட. இப்ப நானே ஊத்தி தரேன், வா.
பாத்துப்பா. இந்தாங்க எடுத்துக்கோங்க. பரவாயில்ல எடுத்துக்கோங்க. பிரபாகர் என்னாச்சு? சரி வாங்க போலாம். வாங்க. பாத்து. Oh shit. மகேஷ் 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 உனக்கு என்னடா ஆச்சு? உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்களா? எப்படிடா அவங்க கிட்ட போய் மாட்டின? என்னப்பா என்னாச்சு? உனக்கு எதுவுமே தெரியாதா? சாப்பாட்டுல ஏதாவது கலந்து கொடுத்துட்டாங்களா? சொல்லுப்பா. என்னப்பா உளறிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்னடா முழிக்கிற? நைட்டு உன்னை கடத்தி வச்சிருக்கோன்னு உன் செல்ல இருந்து எனக்கு போன் பண்ணி 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் உன்னை உயிரோட பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு போறான். அதுக்கப்புறம் தான் நீ வர. இது எதுவுமே உனக்கு தெரியாதா? அவர் 3 மாசம் முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஷிட்.